நீதிமொழிகள் 3:10. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் என்ன செய்யும்? நிரம்பும். அதுக்கப்புறம் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடுன்னு போட்டிருக்கு. நிரம்பும் புரண்டோடும், எல்லாம் சொல்லுவோம். நிரம்பும் புரண்டோடும். இன்னொரு இடத்துல போட்டிருக்கு நிரம்பும் வழிந்தோடுன்னு போட்டிருக்கு. களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் வழிந்தோடுன்னு போட்டிருக்கு. பாருங்க, எப்போ கர்த்தர் இதை செய்கிறாரு? அதாவது ஆங்கிலத்தில் ஓவர்ஃப்ளோ பிளெஸிங்ஸ். குறிப்பாக எப்போ அப்படி செய்கிறாரு நாங்கள் போட்டிருக்கு. அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆனால் அங்கே ஆரம்பிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலையில் திராட்சரசம் புரண்டோடும். அப்படி நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் யாரு கொடுக்காருன்னு அங்கே போட்டிருக்கு. அப்பொழுது, எப்பொழுது? மேலே வாசிங்க. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. சத்தமாக வாசிப்போம். என்ன போட்டிருக்கு? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எத்தனை பேர் கர்த்தர் கனம் பண்றீங்க? அப்படி கனம் பண்ற ஆளுக்கு கர்த்தர் வாக்கு பண்றாரு, நீ கனம் பண்ணிருக்கியா? அப்பொழுது உன் களஞ்சியங்கள், உன்னோட பேங்க் அக்கவுண்ட்ஸ், உன்னோட பர்ஸ் அது பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று தேவன் சொல்லுகிறார். நிரம்பும் வழிந்தோடும். கர்த்தர் திட்டமாக சொல்றாரு, நான் இதுவரைக்கும் கர்த்தர் கனம் பண்ணியிருக்கிறேன் பாஸ்டர், என்னுடைய டயத்தில் நான் உண்மையாக இருந்திருக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்தில் முதற் பலனை நான் கர்த்தருக்கு நான் கொடுத்துருக்கிறேன், உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, நான் என் சம்பளத்தில் முதற் பங்கை நான் கர்த்தர்கிட்ட கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை உங்களை காணும்படி செய்கிறார். ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லாட்டி கூட, நான் அப்படி செய்தது இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதம் என்ன செய்யுங்க? தீர்மானம் பண்ணுங்க, நான் கர்த்தரை கனம் பண்ண போகிறேன். ஆமேன். எதில்? சும்மா வணக்கம் போடுறது இல்லை, அங்கே தெளிவாக போட்டிருக்கு. கர்த்தர் எப்படி கனம் பண்ணணுமா? உன் பொருளாலும் போட்டிருக்கு. பல விதத்தில் நாம் என்ன செய்யலாம்? கனம் பண்ணலாம். ரொம்ப பர்டிகுலராக குறிப்பாக போட்டிருக்கு, உன் பொருளான கர்த்தர் என்ன செய்ய? கனம் பண்ணு. இன்னும் டீட்டெயிலாக போட்டிருக்கு, உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தர் என்ன செய்ய? கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். ஒருவேளை இப்ப வெறுமையும் குறைவும் உங்க பங்கா இருக்கலாம், அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. வெறுமையும் சாபத்து கீழே தான் வருது, குறைவும் கூட சாபத்து கீழே தான் வருகிறது. ஒன்றும் பத்த மாட்டேன்றது, மிஞ்ச மாட்டேன்றது அப்படின்னு சொன்னா கூட இன்னும் நம்ம எதுக்குள்ள வரல. இப்படி கர்த்தர் வாக்கு பண்ற ஓவர் ஃப்ளோ பிளெஸிங்ஸ்குள்ள என்ன செய்யல, நாம இன்னும் வரல. ஆனால் கர்த்தர் அதை விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தர் அப்படி கொண்டு வர விரும்புகிறார். நம்புறீங்களா? ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தாங்க. எகிப்தில் அவங்க பார்க்குற வேலைக்கு கூட சம்பளம் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது. ஆனால் கர்த்தர் அவங்கள சந்திக்கிறாரு. சந்தித்து வாக்கு பண்ணுறாரு, நான் உங்களை இந்த அடிமைத்தனத்தின் தேசத்திலிருந்து, நாட் எனஃப் அப்படிப்பட்ட தேசத்திலிருந்து நான் உங்களை மீட்டெடுத்து எங்கே கொண்டு போவேன்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு இறங்கினேன்னு சொல்லுகிறார் ஆண்டவர். நாட் எனஃப், பத்தலை, குறைவா இருக்குது, வெறுமையா இருக்குது. அப்படிப்பட்ட தேசத்திலிருந்து மீட்டு எங்க கொண்டு போறாரா? பாலும் தேனும் ஓடுகிற, அதாவது மோர் தேன் எனஃப். அதுக்கு மத்தியில் ஒரு இடம் இருக்குது, வனாந்தரமா இருக்குது. அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் எனஃப். அன்னன்னைக்கு தேவையான அதுதான் கிடைக்குது. ஒருவேளை இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் இருந்தா கூட கர்த்தருடைய சித்தம் மோர் தேன் எனஃப். ஆமென். போதுமானதற்கும் அதிகமாக தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த இடத்துக்குள் நம்ம வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதற்காக அவர் ரத்தத்தை சிந்திருக்கார் பாருங்க. ஸோ ஆழமாக ஒரு விஷயத்தை நாம நம்பணும். வெறுமையும் குறைவும் சாபம். வெறுமையும் சாபம், அது நமக்கு நல்லா தெரியும் வெறுமைன்றது. ஆனால் குறைவுபட்டு வாழ்வது கூட அது என்னது? சாபத்தின் கீழே தான் வருது. அது நமக்கு தேவன் வைத்திருக்கிற நன்மையான பரிபூர்ணமான சித்தம் அல்ல. வெறுமை சாபம் நமக்கு தெரியும். ஆனால் குறைவுல வாழ்றது கூட ஏதோ போகுதுங்க, சரியா இருக்குதுங்க அப்படின்னு சொல்றது கூட தேவனுடைய நன்மையான சித்தம் அல்ல, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் அல்ல. தேவனுடைய நன்மை பரிபூர்ணமான சித்தம் நிரம்பி வழிகிறது தான் தேவனுடைய சித்தம். அது தேவன் யாருக்கு வாக்கு பண்ணாருன்னு பார்க்குறோம்.
இயேசு வந்து இந்த பூமியில் வந்தப்ப சொன்னார் இல்லையா, அங்கே வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? ஆமென். காட் கைண்ட் ஆஃப் லைஃப். சுகத்தை கொடுத்திருக்காரா, பலனை கொடுத்திருக்கிறாரா, இன்னைக்கு கொஞ்சம் நன்மையை கொடுத்திருக்கிறாரா? ஆமாம், அப்படித்தான் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கு. அது அப்படி தான் ஆரம்பிக்கும். தேவன் ராஜ்யத்தை எல்லாம் எப்படி ஆரம்பிக்கும்? சிறுசாக ஆரம்பிக்குது, கடுகு வித மாதிரி இருக்குது. ஆனால் அதுவே அங்கே நின்றது கிடையாது. இயேசு சொல்றாரு, நானோ என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். ஆங்கிலத்தில் லைஃப், அபண்டன்ட் லைஃப், ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். அது போதுமானதற்கும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டால் இயேசு சொல்றாரு, நான் ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன்னு சொல்லுகிறார். அதுக்காக தம்முடைய ஜீவனே கொடுத்திருக்கிறார். உபாகம் 28:48 நான் வாசிக்கிறேன். சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அது எங்கே வருது? உபாகம் 28 14ஆம் வசனத்துக்கு மேலே வரதெல்லாம் என்னது? சாபத்தின் லிஸ்டில் வருது. சகலமும் என்ன செய்து? குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும், அட்டர் பாவர்ட்டி. சகலமும் குறைவுபட்டு, அந்த குறைவுன்றது வந்து சாபத்துக்குள்ளே வருது. குறைவு தேவனுடைய சித்தம் கிடையாது. நீங்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. வனாந்திரத்தில் கர்த்தர் வழிநடத்திட்டு வராரு, உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், ஒன்றும் உனக்கு குறைவுபடவில்லை என்று சொல். வனாந்திரத்தை கூட உனக்கு என்ன செய்யல? ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல். கானான் தேசத்தை பற்றி போட்டிருக்கு, தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாமான தேசம் போட்டிருக்குது. அப்போ ஒன்று குறைவுபடுறது கூட காட்ஸோட பரிபூர்ணமான சித்தத்துக்கு என்ன செய்யல? வரல. குறைவுபடுகிற வாழ்க்கை தேவனுடைய சித்தம் அல்ல. அதை நான் நிராகரிக்கிறேன், நான் காண்பிக்கிறேன். அப்போ இயேசு என்ன பண்ணாரு? தெரிஞ்ச வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:13 வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அங்க நம்மைன்ற இடத்துல என்னைன்னு போட்டு வாசிக்கிறீங்களா? என்னை எனக்காக போட்டு வாசிக்கலாமா? வாசிங்க 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து, சத்தமாக, கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் வாஸ்து காண்பிச்சேனே அந்த குறைவு, அந்த குறைவிலிருந்து அந்த குறைவை என்ற சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த சிலுவையில் நம்ம பார்க்குறோம். நிர்வாணமாக தொங்குனார், பட்டினியோட தொங்குனார், தாகத்தோடு தொங்குனார், அவர் தரித்திரர் ஆனார்னு பார்க்குறோம். அந்த சாபத்திலிருந்து என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். என்னங்க சொன்ன வசனத்தையே சொல்றீங்க? அதாங்க விடுதலை. ரொம்ப முக்கியம். அது ஆள் மனது நம்பணும், மனது ஆழமா நம்பணும். என்ன நம்பணும்? கிறிஸ்து எனக்காக சாபமானார், அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். நான் அதன் கீழாக இல்லை, நான் ஆசீர்வாதத்தின் கீழாக இருக்கிறேன். ஏன் இதை செஞ்சாருன்னு கேட்டா, ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். நான் சொல்றேன், உங்களுக்கு பலன் உண்டாகும், அந்த பலன் பரிபூர்ணப்படும். உங்களுக்கு சுகம் உண்டாகும், அந்த சுகம் பரிபூர்ண சுகமாகும். ஆமேன். உங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும், அது பரிபூர்ணப்படும் இயேசு நாமத்தினால. ஏதோ ஒரு முறை நடந்ததோடு கிடையாது, அது கண்டினியூ ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் சொல்றேன், ஆசீர்வாதங்கள் சந்ததி சந்ததியாக தொடர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஓவர் ஃப்ளோ பிளெஸிங்ஸ்னா இன்னைக்கு நான் குறைவிலிருந்து வெளியே வர்றது மாத்திரம் கிடையாது. அது என்ன செய்யுது? அது என் பிள்ளைகளுக்கு போகுது, என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் போகிற மாதிரி கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்டதை யார் செய்யறா? கர்த்தர் பிளஸ் பண்றார். ஆமென். ஏன் உழைப்புனால செய்யறது கிடையாது. யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. திராட்சரசம் குறைவுபட்ட போது என்ன வந்துருச்சு? திராட்சரசம் குறைவுபட்டு போச்சு. இயேசுவின் தாய் என்ன செய்யறாங்க? இயேசுகிட்ட சொல்றாங்க, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. குறைவுபட ஆரம்பிச்சிருச்சு. குறைஞ்சு 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 என்ன ஆயிடுச்சு? இல்லாமையே போயிடுச்சு. இல்லை. அது யாருக்கு போகுது? இயேசுக்கு அறிவிக்கப்படுகிறது. நமக்கு இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். 6 கற்சாடிகள் அங்கே வெளியே இருந்துச்சு. அதில் தண்ணீர் நிரப்ப சொன்னார். அதை மொண்டு பந்தி விசாரணத்தை கொடுக்க சொன்னார். அதை பரிமாறுறாங்க.
தண்ணீர் என்னவா மாறிடுச்சு? திராட்சரசமாக மாறிடுச்சு. அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஒரு வார்த்தை, 11ஆம் வசனத்தை வாசிங்க. நமக்கு அவசியமான மட்டும் பார்ப்போம். 11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு செய்த முதலாம் அற்புதம், நான் சொல்றேன், நிரம்பி வழிகிற அற்புதம். குறைவுபட்ட அந்த குடும்பத்தில் இல்லை என்கிற அந்த சத்தம் வருகிற அந்த இடத்துல இயேசு ஒரு அற்புதத்தை செஞ்சார். அதுதான் இந்த பூமியில தேவன் வந்து செய்த முதலாவது அற்புதம். அந்த முதலாம் அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிரம்பி வழிய செய்தார். அப்படி வெறுமையா போன, குறைவுபட்டு போன இடத்துல நிரம்பி வழிகிற விதத்துல ஆசீர்வதிப்பதன் மூலமாக தான் இயேசு தமது மகிமையை வெளிப்படுத்தினார். எத்தனை பேர் காட்ஸ் க்ளோரியை பார்க்க விரும்புறீங்க? ஆமென். நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். பக்கம் சொல்லுங்க, நீங்கள் ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். அப்ப என்ன பாஸ்டர், புகை வந்துருமா என் பின்னாடி? புகைலாம் வராது, நிரம்பி வழியும். ஆமென். கர்த்தர் எதை கொடுத்துருக்காரோ அதை என்ன செய்வார்? அது மேலே பிளெஸ்ஸிங் வரதுனால அது என்ன செய்யும்? நிரம்பி வழிகிற விதத்தில் உண்டாக ஆரம்பிக்கும். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. அப்ப ஏசு அதான் செய்யறாரு. இங்க திராட்சரசம் குறைபட்டு போச்சு. ஒருவேளை ஏதோ பாத்திரத்தை நிரப்பினார்னா பரவாயில்ல, உள்ள வந்து துருத்தி இருக்கும், தோளால செய்யப்பட்டிருக்கும், அதுல நம்ம ஃபில் பண்ணா சரி, ஓகே. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? வீட்டுக்கு வாசல்ல வச்சிருக்கிற கற்சாடியில தண்ணி நிரப்ப சொல்லி அந்த 6 கச்சாடி சேர்த்துட்டு அந்த தண்ணியை கணக்கிட்டா 900 லிட்டர் பிடிக்குமா பாருங்க. ஒரு 10 லிட்டர் இருந்தாலே போதும், திராட்சரசம் என்ன செஞ்சிடலாம், கொடுத்து முடிச்சிடலாம். ஆனா எவ்வளவு கொடுத்தாரு? 900 லிட்டர் கொடுத்தாரு. வந்தவங்க மாத்திரம் கிடையாது, அது மிச்சமாயிருக்கும், அநேகருக்கு அது என்ன செய்யப்பட்டிருக்கும், கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த விதத்தில் என்ன செஞ்சிருக்காரு? இயேசு அந்த கல்யாண வீட்டை ஆசீர்வதித்தார், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். பிளெஸ்ஸிங் வந்து நிரம்பி வழிகிறது. அவங்க வந்து திருப்தி அடைகிறது மாத்திரம் கிடையாது, மற்றவர்களுக்கு கொடுக்கிற மாதிரி கர்த்தர் செஞ்சுட்டார் பாருங்க. மத்தேயு 14:20. இயேசு எப்பயுமே இப்படி தான் செய்கிறார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அதுவே பெரிய விஷயம், எல்லாருக்கும் கிடைக்கிறதே பெரிய விஷயம். பந்தியில் எல்லாருக்கும் சில நேரம் கடைசியில் போனீங்கன்னா 1-2 மிஸ் ஆகிரும். அதனால என்ன செய்யணும் பந்திக்கு? ஆமாம், கடைசியில் போனால் ஏதாவது மிஸ் ஆகி போகும் பாருங்க. அப்போ முந்தி போய், இப்போலாம் போன வாரம் ஒரு விசேஷத்துக்கு போனேன், ஒரு பந்தி போய்கிட்டு இருக்கும் போதே போய் இப்போ நின்றுறானுங்க, சாப்பிட விடுறது கிடையாது. அது நான்வெஜ்ஜுன்னா அச்சோ பின்னாடியே வரிசை கைக்கிட்டு யார் பின்னாடி நிற்கிறது அப்படின்னா அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு, புல் தரையில் உட்கார வைங்கன்றார் ஆண்டவர். ஆமென். ஒன்றும் பயப்படாத, முந்திக்கிறாத, அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேணாம், 50 பேரை வரிசையாக உட்கார வைகின்றார் ஆண்டவர். வாசிருக்கீங்களா பைபிளில்? இருக்கிறது 5 அப்பம் 2 மீன் தான், தேவை ரொம்ப பெருசு. ஆனால் ரொம்ப கூலாக சொல்கிறாரு, 50 பேரா புல் தரை மேலே வரிசை என்ன செய்யுங்க, உட்கார வைங்க, எல்லாருக்கும் இருக்கும், எல்லாரும் திருப்தி அடைவாங்க. ஆமென். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அதோட முடிச்சுக்கல கர்த்தர், மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அதை ரிப்பீட் பண்ணார் பாருங்க ஆண்டவர். பாருங்க, அதை தான் சொல்றது. அப்போ ஆண்டவர் சில காரியங்களை எப்பவுமே வேதத்தில் ஒரு விஷயத்தை நான் நம்பலாமான்னு கேட்டால், ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் ஒரு காரியத்தை தேவன் செய்து கொண்டே வருவார் என்றால் நாம் அதை என்ன செய்யலாம், விசுவாசிக்கலாம். அப்படி திட்டமாக கர்த்தர் செய்வார். எப்பயுமே வேதத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல எதை எடுத்துக்கிட்டு அதை உறுதிப்படுத்தக்கூடாது. சில விஷயத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஆமாம் ஆண்டவர் நிரம்பி வழிகிற விதத்தில் ஆசீர்வதிப்பாரா, ஏதோ ஒரு இடத்துல அப்படி பண்ணாருன்னு சொன்னால் கூட நீங்கள் சொல்ல ஏற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் பைபிளை ஆதியாமத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, முதல் பக்கத்தை எடுங்க, ஆதியாம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி வரைக்கும் நீங்கள் போங்களேன், அங்கே பரலோகத்தை பற்றி போட்டிருக்கு. அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிரம்பி வழிகிற ஒரு பிக்சரை கர்த்தர் காண்பிச்சிருக்கிறார். அப்போ நம்ம ஷோரா நம்பலாம், கர்த்தர் என்னையும் அப்படி ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார், என் சந்ததி அந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். திட்டமா நம்பலாம். அப்ப இங்க ஒரு முறை பண்ணாரே, திரும்ப பண்றார். வாசிங்க மத்தேயு 15:37 வாசிங்க.
பாத்தீங்களா? திரும்ப இங்கேயும் போட்டிருக்கு, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். எவ்வளவு தெளிவா போட்டிருக்கு பாருங்க. எல்லாரும் சாப்பிட்டார்கள், முடிக்கல, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அப்புறம் இப்படி போடல, மீதியான துணிக்கைகளை 7 கூடை எடுத்தார்கள், அப்படி போடல, மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். மிச்சம் கூட எப்படி இருக்குது? நிரம்பி வழியுது. இந்த 2 சம்பவங்களை பார்த்த பிறகும் அவங்களுக்கு டவுட்டு, கையில் என்ன இல்லை? அப்போ இல்லை. கையில் அப்போ இல்லைன்றவன் என்ன நான் வந்துடுது, அச்சோன்னு தலைமையில் கையை வச்சுட்டான். கர்த்தர் இப்போ கேள்வி கேட்கிறார். வாசிங்க மத்தேயு 16, அப்படி அடுத்த அதிகாரம் மத்தேயு 16 9 10 நான் வாசிக்கிறேன். இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும், மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்து என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும், மீதியானதை எத்தனை கூடை எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? அதை யோசித்து பார்த்தீங்களா? 5 அப்பத்தை 5000 பேருக்கு பகிர்ந்த கர்த்தர். ஆமென். இயேசு கையில் கொடுக்கப்படுறது எத்தனை அப்பம்? ஆச்சரியமா. என் தசமாவங்க ரொம்ப சொற்பம் பாஸ்டர், என் காணிக்க ரொம்ப சொற்பம் பாஸ்டர். அதை பற்றி பிரச்சனை இல்லை. கர்த்தர் இந்த அளவு என்ன செய்யறதில்ல, பார்க்க அளவு அவர் பார்த்துக்கிடுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர் கையில் கொடுக்கப்பட்ட 5 அப்பம் தான். அவரே கேட்கிறாரு, 5 அப்பத்தை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தேனே. 5 அப்பத்தை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்ததையும், மீதியான துணிக்கைகளை 12 கூடை எடுத்ததையும், அதுக்கப்புறம் 7 அப்பத்தை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும், மீதியான துணிக்கைகளை 7 கூடை எடுத்ததையும் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவர் கொஞ்சத்தை வர்த்திக்க செய்கிற தெய்வம், அதை மிச்சம் எடுக்க வைக்கிற தெய்வம், சாப்பிட்டு திருப்தி செய்கிற தெய்வம்? ஆமென். சொல்லுங்க, நிரம்பும் வழிந்தோடும். சொல்லுங்க, நிரம்பும் வழிந்தோடும். இன்னைக்கு ஒரு வேளை எம்டியா இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம், குறைவா இருக்கலாம். நம்ம எல்லாரையும் குறித்து தேவனுடைய சித்தம் நிரம்பி வழிவது. சொல்லுங்க, என் கூடையும் மாப்பி செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப நான் சொல்றேன், கிச்சன் ரொம்ப ஃபில்லா இருக்கும் இயேசு நாமத்தினால. அதுல என்ன இருக்கணும்? பிளஸ்ஸிங் இருக்கணும். சீரக டப்பா, கடுகு டப்பா, நிறைய டப்பா டப்பா வச்சிருப்பீங்கல்ல, அது ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் நாட்களாக இருந்திருக்கு இல்லையா? ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதம் நிரப்பி இருக்கிறது. ஆமென். சில நேரம் மறந்து போயிடுது. அப்படி ஒரு நாள் இருந்தோமே, நம்பிக்கையை கொண்டு போய் வேலை மேலே வச்சிடறோம், தொழில் மேலே வச்சிடறோம். வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவரே கர்த்தர் தான். ஆமென். தொழிலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவரே கர்த்தர் தான். ஆமென். ஆதாரம் வேலை கிடையாது, ஆதாரம் தொழில் கிடையாது, ஆதாரம் கர்த்தர். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. செய்யும் தொழிலில் உண்மையா இருக்கணும், ஆனா செய்யும் தொழில் தெய்வம் அல்ல. பக்கம் சொல்லுங்க, செய்யும் தொழில் தெய்வம் அல்ல, இயேசுவே தெய்வம். சிலர் எழுதி போட்டிருப்பாங்க, செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழில உண்மையா இருக்கணும், அதையும் பார்ப்போம் இப்ப. ஆனா செய்யும் தொழில் தெய்வம் அல்ல, அதை கொடுத்தவர், அந்த தொழிலை ஆசீர்வதிக்கிறவர் தான் தெய்வமாக இருக்கிறார். அதனால ஒருபோதும் கண்களை வேலை மீதும் தொழில் மீதும் மனுஷர்கள் மீதும் பதிச்சிடக்கூடாது, கர்த்தரை பார்க்கணும். அப்போ நான் முதற் பலனை கொண்டு கர்த்தரை கொடுக்குறேன்னு சொன்னாலே நான் உன்னை டிக்ளேர் பண்ணுறேன், கர்த்தாவே நீரே என் ஆதாரம். இதை விளங்கின ஒரு ஆள் தசமாக கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க. தசமாக கொடுக்குற ஆளுக்கு ஒரு வெளிச்சமும் இருக்கணும், கர்த்தர் என் ஆதாரம். நான் கடமைக்குன்னு கொடுக்கல, அப்போ கர்த்தர் அளவை பார்க்கறது இல்லை, கர்த்தர் என் ஆதாரம், அவர் தான் என் சோர்ஸ். கர்த்தர் தான் என் ஆதாரம் நம்புகிற மனுஷன் நிச்சயமாகவே தசமாக கொடுப்பான். யாக்கோபு சொல்றான், ஒண்ணுமே இல்லை, தனியா போகும்போது சொல்றான், நான் போகிற தேசத்துல நீர் என்னை காத்து உண்ண உணவு உடுக்க உடையும் கொடுத்து என் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவீர் என்றால் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமாகம் செலுத்துவேன். யார் தரும் எல்லாவற்றிலும்? சத்தமா சொல்லுங்க, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமாகம் செலுத்துவேன். ஒண்ணுமே இல்லாம போறேன், எதை தந்தாலும் நீங்க தான் தரணும். ஆமென். என்ன தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசமாகம் செலுத்துவேன். டிக்ளேர் பண்றான் ஒரு விஷயத்த, நீங்க தான் என் சோர்ஸ். கர்த்தர் இவன் தசமா தருவானான்னு பார்த்துட்டு அப்புறம் சொப்பனத்தில் வரல, அவர் வந்துட்டாரு, பேசிட்டாரு, வாக்கு பண்ணிட்டாரு, விலக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவனா உள்ளுக்குள்ள ஸ்பான்டேனியஸா வருது, அன்பின் மிகுதினால வெளிப்பாடு உண்டாகுது. அவன் சொல்றான், ஆண்டவரே இப்படி செஞ்சீங்கன்னா திட்டமா நான் செய்வேன், ஒரு விஷயத்த நிரூபிச்சு காண்பிப்பேன், நீங்க தான் என் வாழ்க்கையில் ஆதாரம். இன்னைக்கு ஏதாவது தசமா கவரில் எழுதுறீங்களா? தசமாத்தை கொண்டு இருக்கீங்களா? நம்ம கவரை பார்க்குறோம், பணத்தை பார்க்குறோம், அதெல்லாம் அப்புறம். ஆனால் கர்த்தர் பார்க்குறாரு,
இவன் இந்த மனுஷன் நம்புறான், நான் தான் ஆதாரம் என்று. ஹெவன் அப்படிதான் பார்க்குது. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆடையில் திராட்சரசம் புரண்டு ஓடும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லாருமே சில காரியங்களை கடந்து போகிறோம். அது பெரிய ஆசீர்வாதத்துக்கு தான் கொண்டு போக போகுது நம்மள. ஆமே, ஒருபோது நம்மளை கீழே தள்ள போகிறது கிடையாது. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய அன்புறவர்களுக்கு சத்தமாக சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கே தான் நடக்கிறது. உண்மைங்க. இன்னைக்கு நமக்கு சில சூழ்நிலை பார்க்கும்போது ஐயோ பாவம்னு தோணலாம். கர்த்தர் திரைமறைவில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அது ரொம்ப நல்லா ஆகிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் கர்த்தர். சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாக கொண்டு போறார். கவனிங்க, வாலிபர்லாம் கவனிங்க. ஒரு விஷயத்தில் நிச்சயமா நம்ம ஜெயிச்சாகணும். குறிப்பா பண விஷயத்தில் கர்த்தரை சார்ந்து வெற்றி பெறணும். ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பா வாழணும். பாருங்க, அது ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். நம்ம பணத்தை எம்பசைஸ் பண்ணல. ஆனால் நீ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பொருளாதாரத்தில் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டா அநேக காரியங்கள் நீங்கள் மேற்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஐஸ்வர்யவான்களுக்கு அவங்களுடைய செல்வம் வந்து அரண் மாதிரி இருக்குதான். ஏழைகள் நியாயம் கூட என்ன செய்யப்படுறது இல்லையா, எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு போட்டிருக்கு. உலகத்தான் கூட இன்னைக்கு நிறைய ஷார்ட்ஸில் பாருங்கள், யூடியூப்பில் சொல்கிறாங்க, அவன்கிட்ட ஏற்கனவே நல்லா பணம் இருக்குது, அவனே சொல்கிறான் பணம் இல்லைன்னா யார் நம்மளை சொல்லுங்க மதிக்க மாட்டாங்கன்ற உலகத்தான் புரிஞ்சு வச்சுருக்கான். இயேசு சொல்கிறார் இல்லையா, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யவங்களால் கூடாது. ஒரு பக்கம் தேவன், இன்னொரு பக்கம் பிசாசுன்னு சொல்லலை, உலக பொருள்ன்றாரு. தராசில் வைக்கும் போது ஒரு பக்கம் என்னவா தேவன், இன்னொரு பக்கம் என்னது பணம்ன்றாரு. தேவனை பணம் ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் ஒரு பலம் இருக்குன்னு சொல்றாரு ஆண்டவர். தப்பா எடுத்துறாதீங்க. தேவனே வேணாம், பணம் இருந்தால் எல்லாம் முடிச்சலாம் அப்படி போகாதீங்க. ஆனால் அவர் வந்து தராசில் வைக்கும்போது ஒரு பக்கம் தேவன், இன்னொரு பக்கம் என்ன வைக்காரு, பணம் வைக்க. அதெல்லாம் பாருங்க, ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தேவனை ஏற்றுக்கொள்ள ரொம்ப சிரமமா இருக்குது. அவன் எதுக்குன்னு யோசிக்கிறான். ஏன்னா அவனுக்கு வேற என்ன இருக்குது, பணம் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், அதெல்லாம் விட்டுருங்க, நம்ம அதை பார்க்க வேணாம். நமக்கு தேவன் தான் ஆதாரம். அவர் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கணும், நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிச்சம் எடுத்து சேர்த்து வைத்து கொடுக்கிற இடத்துல தேவன் நம்ம நிறுத்துவாராக. ஆமென். களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கும்படி பிளஸ் பண்ணுறாராம் கர்த்தர் வந்து. ஆக ஒரு 4 காரியத்தை பார்ப்போம். நான் செய்ய வேண்டிய சில காரியங்களை நம்ம பார்த்து முடிப்போம். நான் ஓவர் ஃப்ளோ பிளெஸிங்ஸ் என்ன செய்யணும், பிலீவ் பண்ணணும். நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறேன். என்ன சொல்லுங்க, நான் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறேன். ஓவர் ஃப்ளோவை நான் என்ன செய்கிறேன், நம்புகிறேன். இந்த மாதம் முடிஞ்சா எப்படி ஓட்டுனா போதும் அப்படின்ற அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்பணும். நிரம்பி வழியும் எல்லா பேமெண்ட்டும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கும். இயேசு நாமத்தினால சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும், ராஜ்யத்துக்கு விதைக்கிற மாதிரி இருக்கும். திரும்பவும் சொல்றேன், நான் நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுவோம், நான் நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறேன். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது, வழிந்தோடுகிறது. முதல்ல அதை விசுவாசிக்கிறேன். அங்க போலாம். லூக்கா 15:14 வாசிங்க. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி. இளையகுமாரன் தகப்பனிடத்துல போய் ஆஸ்தியை வாங்கிட்டு என்ன பண்ணிட்டான், தூரதேசத்துக்கு போயிட்டான். அதை வாங்கி கொண்டு போய் துன்மார்க்கனமா ஜீவனம் பண்ணி வேசித்தனம் பண்ணி எல்லாவற்றையும் செலவழிச்சு போட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு, பஞ்சம் வந்துருச்சு. பையில போட்டிருக்கு குறைவுபட தொடங்கின்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு வேலை செய்யறான், 2 காரியம் பண்றான் இந்த விஷயத்துல. ஒன்று என்ன பண்றான்னா, என்னடா பண்றதுன்னு யோசிச்சு போய் அந்த தேசத்தில் இருக்கிற குடியான்ட்ட போய் சேர்ந்து கொள்றான். அவன் பன்றிகளை வளர்க்குறவன். அங்க போய் என்ன பண்றான், அந்த பன்றிகளை மேய்க்கும்படி அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டான். அங்க போய் பன்றிக்கு என்ன வைக்கிறாங்க, தவிடு வைக்கிறாங்க. பையில போட்டிருக்கு. அதை தின்றதுக்கு அவனுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதை என்ன செய்ய மாட்டேன்ட்டானுங்களா தரம். எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. எது இப்படி கொண்டு விட்டுச்சு தெரியுமா? நாம பேசுற இந்த ப்ராஸ்பரிட்டி அல்லது இந்த ஐஸ்வர்யம், இந்த நிறைவு வெளியும் ஆசீர்வாதம்லாம் வந்து தேவனுடைய உறவோடு சம்பந்தப்பட்டது. அதை விட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் தேவனோட வைக்கிற ஐக்கியத்தை குறிக்குது. இவன் எப்போ வந்து அப்பா விட்டு பிரிஞ்சு தூரமா போனானோ அப்பவே என்ன ஆரம்பிச்சிட்டான், குறைவுபட தொடங்கி விட்டான். இப்பதான் அவனுக்கு புத்தி தெளிவே வருது. 17 வாசிப்போம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு, வாசிப்போம், பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். போதும்,
அற்புதமான வெளிப்பாடு. அப்பாவை பற்றி என்ன வெளிப்பாடுனா, எங்கள் அப்பா வீட்டில் கூலிக்காரங்களுக்கு கூட எப்படிப்பட்ட சாப்பாடு? சத்தமாக சொல்லுங்க. ஃபுல் மீல்ஸ், பூர்த்தியான சாப்பாடு. நானும் பசினால் சாகுறேன். எங்க அப்பா வீட்டில் கூலிக்காரரு கூட பூர்த்தியான சாப்பாடு. நானும் பசினால் சாகுறேன். நானும் கடன் வாங்குகிறேன். நானும் குறைவுல இருக்கிறேன். நானும் வெறுமையில இருக்கிறேன். எனக்கு பத்தல. ஆனா எங்க அப்பா வீட்டில் கூலிக்காரரு கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. அப்ப அவன் செய்யற முதல் காரியம், இருக்கிற இடத்தோட என்ன செய்வான்? எழுந்து தகப்பன் வீட்டுக்கு போவோன்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். பாருங்க, உங்க எத்தனை பேருக்கு இவ்வளவு நேரம் நான் பண்ண பிரசங்கத்தில் ஒரு வெளிச்சம், தேவன் என்ன நிரம்பி வழி விதத்தில் ஆஸ்வதிக்க விரும்புகிறான்னு நம்புறீங்க? ஆமேன். சில கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம். இது ஒரு பெரிய போதனையாக பார்க்கணும். ஆனால் சில வசனத்தில் வாசித்து காண்பிச்சேன். களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்து எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிச்சம் எடுக்கிறாரு. 12 கூடை நிறையா. அது இதை கொஞ்சத்திலே புரிஞ்சுக்கிற முடியுது, ஆண்டவர் நம்மளை அப்படி ஆஸ்வதிக்க விரும்புகிறார் என்று. இவனுக்கு ஒரு வெளிச்சம் வந்துருச்சு. நான் பசியினால் இருக்கிறது கர்த்தருடைய அப்பாவோட சித்தம் கிடையாது. பசியாக இருக்கக்கூடாது, குறைவில் இருக்கக்கூடாது, குறைவுபட தொடங்கினான்னு போட்டிருக்கு. நான் வெறுமையில் இருக்கக்கூடாது, பூர்த்தியான சாப்பாடு தான் என்னை குறித்து கர்த்தருடைய சித்தம். கூலிக்காரருக்கே பூர்த்தியான சாப்பாடுன்னு போட்டிருக்கு. இப்போ அடுத்து நம்மனா மாத்திரம் பத்தாது, அவன் ஒன்று பண்ணான். அங்கே பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நானும் பசியில் சாகுறேன், நான் ஒன்று செய்ய போகிறேன், எழுந்து புறப்பட்டு என் தாப்பனத்தில் போக போகிறேன். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்கள் விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை செய்ய விரும்புகிறீங்களா? அப்படின்னா பண விஷயத்தில் காரியம் மாறினப்பனா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியமே, நீங்கள் கண்டிப்பாக என்ன கொடுத்தாகணும்? டயத் கொடுத்தாக வேண்டும். நான் ஓவர்ஃப்ளோ பிளெஸிங்ஸை விசுவாசிக்கிறேன், சரி, எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் நான் நம்புகிறேன், சரி, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அதற்கேற்ற ஒரு கிரியை நான் என்ன செய்யணும்? நடப்பிக்கணும். எழுந்து புறப்பட்டு போன மாதிரி நான் என்ன செய்யணும்? அங்கே போட்டிருக்கு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. எத்தனை பேர் சம்பாதிக்கிறீங்க? இங்கே கை தூக்குங்க பார்ப்போம். தூக்க மாட்டீங்களா? எதுக்கு தேவையெல்லாம் பாஸ்டர் பார்த்து என்ன பண்ணுறது? தூக்கிட்டீங்களா? சம்பாதிக்கிறோம். அதில் முதற் பலனை கர்த்தருக்குன்னு பிரித்து வைக்கிறீங்களா? நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்துக்கு நான் பிரவேசிப்பதற்கு நான் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் வந்து, ஒன்று, அதை விசுவாசிக்கணும், என் தேவன் அப்படிப்பட்ட என்பதை நம்பணும். ரெண்டாவது, அதற்கேற்ற ஒரு கிரியை நான் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்கள் மீது பரிசிக்க மாட்டான், அதனால் என்னை சோதித்து பாருங்க போட்டிருக்கு. எங்கே கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? கொண்டு வாருங்கள், இடம் கொள்ளாமல் போக மட்டும். நிரம்பி வழிகிறதுக்கும் அவர்கிட்ட கொண்டு கொடுக்கறதுக்கு பெரிய சம்பந்தம் இருக்குது. 5 அப்பத்தை கொடுத்த பிறகுக்கு தான் அது என்ன செய்யுது? பெருக ஆரம்பிக்குது. இந்த உலக சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா பெருகன்னு அப்படின்னா என்ன செய்யணும்? தக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. பத்திரமா வச்சுக்கணும், நல்லது, அது ஒரு வகையில் இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். யார்கிட்ட கொடுக்கணும்னு ரொம்ப முக்கியம். அதுவும் பெரிய பிரச்சனைகளை கொண்டு போயிடும். ஆனால் பதுக்கி வைக்கிறது வந்து பெருகாது. கிங்டம் ஆஃப் காட்ல வந்து கொடுக்கறத அவங்களை என்ன செய்ய வைக்கும்? பெருக வைக்கும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மனுஷர் உங்கள் மடியிலே கொட்டுவார்கள், தேவன் கொட்ட வைப்பார். ஆமென். யாருக்கு கொடுக்கப்படுது? கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். நான் சொன்ன எல்லா வசனத்திலுமே நிபந்தனைக்குட்பட்டது. ஓவர்ஃப்ளோ பிளெஸிங்ஸ் வந்து நிபந்தனைக்குட்பட்டது. எல்லா இடத்துலையும் அது வருது. அப்பொழுது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்படாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பும். ஆலயத்தில் தசமாகத்தை கொண்டு வாருங்கள், அப்பொழுது இங்க போட்டிருக்கு, கொடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனுஷங்கள் மடியிலே கொட்டுவார்கள். எப்போ கொட்டுவார்கள்? கொடுக்கும்போது. எல்லாமே நிபந்தனைக்குட்பட்டது. அந்த கிவிங்ன்றது ரொம்ப முக்கியமான பாட்டு. நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? எப்படி விசுவாசிக்கிறது? அந்த கெட்ட குமாரன் வந்து ஒரு விஷயத்தை நினைவு ஊர்ந்து பார்த்தான். இன்னைக்கு நம்ம பசியால் இருக்கிறோமே, சாகுறோமே, பசினால சாகுறோமே. ஆனால் அப்பா விட்ட யோசித்து பார்க்கும்போது, திங்க் பண்ணி பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. கூலிக்காரருக்கே பூர்த்தியான சாப்பாடு. மைண்டில் ஒரு சேஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் தான், மைண்டு ரெனியூ ஆனதுக்கு அப்புறம் தான், புத்தி தெளிந்த பிறகு தான், அண்டர்ஸ்டாண்டிங் மாறின பிறகு தான் அவன் என்ன பண்ணுறான்? அவன் செயல்பாடை மாற்றுறான். அது மாதிரி பாருங்க,
நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்துக்கும் நம்முடைய மனதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. ஓவர் ஃப்ளோயிங் மைண்டாக இருந்தால் தான் வாழ்க்கையில் என்ன வரும்? ஓவர் ஃப்ளோயிங் பிளெஸிங்ஸ் வரும். என் மைண்டு தரித்திர மனதா, குறைவின் மனதா, அது 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 செழிப்படையலை அப்படின்னா, அது ஓவர் ஃப்ளோயிங்கை திங்க் பண்ணலை அப்படின்னா என் வாழ்க்கையில் அதை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். அப்போ ஓவர் ஃப்ளோ பிளெஸிங்ஸ் வரணும் அப்படின்னா மைண்ட் என்ன செய்யணும்? ஓவர் ஃப்ளோயிங்கை சிந்திக்கிற மாதிரி தான் மாறணும். பாஸ்டர் சிந்திக்கவும் முடியல, அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியல, நீங்கள் என்னமோ கதை பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, இல்லை எல்லாருமே அப்படி தான் வரும். எப்படிங்க அது ஓவர் ஃப்ளோயிங்காக மாறும் அப்படி கேட்டிங்கன்னா, கர்த்தர் சொல்றார். சில வசனத்தை வாசிக்கிறேன். உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அணையாத கடன் கொடுப்பாய். அந்த நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை சொல்லுகிற வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கணும். அதை மனதில் போட்டு திங்க் பண்ணி பார்க்கணும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, நிறைவாக்குற இடத்துல ஃபில் டு த ஃபுல் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. என்ன பண்ணுவாராம்? ஃபில் பண்ணுவாராம். எது வரைக்கும்? ஃபுல்லான வரைக்கும் ஃபில் பண்ணுவாராம். நிரம்பி வழிகிற மாதிரி ஃபில் பண்ணுவாராம். யோவேல் 2:24, களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். போட்டிருக்கா? எல்லாம் சத்தமாக வாசிங்க. களங்கள் தானியத்தினால், சத்தமாக சொல்லுங்க, நிரம்பும். எல்லாம் சொல்லுங்க, களங்கள் தானியத்தினால் நிரம்பும். ஆமென். ஆலைகளில் திராட்சரசம் எண்ணெயும் வழிந்தோடும். எல்லாம் சொல்லுங்க, நிரம்பும் வழிந்தோடும். அப்படி சொல்லுவோம், நிரம்பும் வழிந்தோடும். இந்த வார்த்தையை நாம் அப்படி பார்க்கும்போது பாருங்க, அது மைண்டை மாற்றுது. தேவையே சந்திக்கப்பட மாட்டேன்றது, ஃபீஸ் கட்ட காசு இல்லை, வாடகை கொடுக்க பணம் சிரமமாக இருக்குது, இதெல்லாம் கடந்து சூழ்நிலை கடந்து போகுது. ஆனால் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. எதை பார்க்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கணும். கர்த்தர் வார்த்தை சொல்லுது, நிரம்பும் வழிந்தோடும். அப்போ ஓவர் ஃப்ளோயிங் பிளெஸிங்ஸ் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்பாக என் மைண்ட் என்னவா மாறணும்? ஓவர் ஃப்ளோயிங் மைண்டாக மாறணும். மூணாவது காரியம், முதல்ல விசுவாசிக்கணும். ரெண்டாவது அதுக்குரிய ஒரு கிரியை செய்யணும். மூணாவது காரியம், நான் சீடை விதைச்சிட்டேன், நான் தசமபாகத்தை கொடுத்துட்டேன், நான் காணிக்கை விதைச்சிட்டேன். இப்போ ஒன்று செய்யணும், அதன் மீது நாம் பேச வேண்டும். அறுவடையை பேசணும். நிரம்பி வழியும் ஆசீர்வாதத்தின் வசனத்தை என்ன செய்யணும்? பேச வேண்டும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. தேவன் எப்படி அதை நிரப்பினார்? தேவன் வெறுமையாக இருந்த பூமியை எப்படி நிரப்பினார்? சொல்லி சொல்லி நிரப்பினார், பேசிதான் நிரப்பினார். இந்த வாய் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை பெறுவதில் பெரிய பங்கு வகிக்கிறது. நம்முடைய வார்த்தைக்கு பெரிய வல்லமை இருக்கிறது. அது காரியங்களை சிருஷ்டிக்கிறது, அது வழியை திறக்கிறது, அது தொழிலில், ஊழியத்தில், பண விஷயத்தில் மாற்றத்தை உண்டாக்குகிறது. நாம் பேசுகிற வார்த்தை மூணாவது பங்கு வகிக்குது. ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை என்ன செய்யுங்க? பேசுங்கள். ரொம்ப சம்பந்தம் இருக்கு, நான் காண்பிக்கிறேன். ஒரு வசனத்தை பார்ப்போம். அங்கே போங்க, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. குடும்பம் கடனில் சிக்கிக்கிருச்சு. அது ஒரு ஊழியக்கார குடும்பம், தீர்க்கதரிசியினோட குடும்பம். இப்போ எலிசா அவங்கள சந்திக்கிறாரு. அந்த கடன் கொடுத்து பிள்ளைகளை பிடிச்சிட்டு போகிறான் அடிமையா. வேற வழியில் என்ன பண்ணுறது? வீட்டில் வேலை செய்ய வச்சு கடனை தீர்த்துக்கலான்னு. அந்த நேரத்தில் யார் வர்றா? எலிசா வர்றாரு. 2ஆம் வசனத்தை வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயை அல்லாமல் உமது அடியாருடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றான். அப்போ என்ன இருக்குதோ அதை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அற்புதத்தை செய்கிறார். என்கிட்ட ஒன்றுமே இல்லை பாஸ்டர், என்ன செய்ய முடியாது? யாருமே சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. இல்லை இல்லைன்னு சொல்கிற வரைக்கும் இல்லாமல் தான் போகும். அந்த இருக்கிற ஒன்றை, இருக்கிறத தேவன் கரத்தில் கொடுக்கும்போது தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. அட்லீஸ்ட் வார்த்தையாவது அனுப்பணும். இப்போ ஒரு குடம் என்ன இருக்குது? எலிசா சொல்கிறாரு, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லா இடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி போய் நிறைய பாத்திரத்தை வாங்குங்க, கதவை பூட்டுங்க, நீ உன் பிள்ளையும் பக்கத்தில் நின்றுக்கங்க, என்ன இருக்கிற குடத்தை என்ன செய்யுங்க? வெறும் பாத்திரத்தில் ஊற்றுங்க. அது என்ன செய்யும்? நிரம்பும். அது நிரம்பின பிறகு என்ன பண்ணுங்க? இன்னொரு குடத்தை வைங்க, அதுவும் என்ன செய்யும்? நிரம்பும். அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற எண்ணெய் என்ன செய்ய ஆரம்பிக்குது? பெருக ஆரம்பிக்குது, வர்த்திக்க ஆரம்பிக்கிறது. நான் சொல்கிறேன், எண்ணெய் வர்த்திக்கும், பணம் வர்த்திக்கும், ஆத்துமாக்கள் வர்த்திக்கும், உங்கள் பிள்ளைகள் வர்த்திப்பார்கள். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவாராக.
எண்ணெய் வர்த்திக்குது, பெருகுது, எடுத்து ஊத்த ஊத்த வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே வாசிப்போம் 5ஆம் வசனத்தை. அவள் அவனிடத்திலிருந்து போய் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவனிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். வாசிப்போம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். வாசிங்க. அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிடுச்சு. அற்புதம் ஆரம்பிச்சிருச்சு. எங்க ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டா, உங்ககிட்ட என்ன இருக்குது அதுல ஆரம்பிக்குது. ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு, எண்ணெயை வார்க்கிறாங்க, அது பெருகி கொண்டே இருக்குது. ஒரு சமயம் தீர்க்கதரிசியின் மனைவி கேட்கிறா தன் பிள்ளைகள் இடத்துல, வேற பாத்திரத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னவனே, வேற பாத்திரம் இல்லைன்னு சொன்னவனே அடுத்த வசனம் போட்டிருக்கு, எண்ணெய் நின்று போயிடுச்சு. நம்முடைய லைஃப்ல ஓவர்ஃப்ளோ பிளெஸிங்ஸை கொண்டு வர்றது நம்ம பேசுகிற வார்த்தை தான், அதை நிறுத்துறதும் வார்த்தை தான். உங்களுக்கு ஒரே ஓவர்ஃப்ளோ பிளெஸிங்ஸ் வந்துகிட்டு இருக்குதா, கொஞ்சம் வருது, ஊத்து திறந்துருக்கு அப்படின்னா எதில் கவனமாக இருக்கணும்? வார்த்தை கவனமாக இருக்கும். எதையாவது பேசி என்ன செய்யக்கூடாது? அடைச்சிடக்கூடாது. நான் சொல்கிறேன், எண்ணெய் நிற்க போவதில்லை. ஆமேன். கர்த்தர் நமக்கு மேலாக வானத்தை திறந்து வைத்திருக்கிறார். அநேகரை கர்த்தர் நிரம்பி வழிகிற பிளெஸிங்குள்ளே கொண்டு செல்வாராக. ஆக ரொம்ப முக்கியமானது வார்த்தை. குறிப்பாக இந்த மாதிரி நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை சொல்லுகிற வார்த்தைகளை பேச வேண்டும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இப்படி சொல்லக்கூடாது, பர்ஸில் ஒன்றும் இல்லை பாருங்க அப்படின்ற வரைக்கும் என்ன வராது. அப்போ என்ன வரும்? இல்லை தான் வரும். ஆனால் ஒன்றும் இல்லாப்போ கூட என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் களஞ்சியங்களில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். களஞ்சிகள் பூரணமாய் நிரம்பும், திராட்சரசம் புரண்டு ஓடும், இடங்கொள்ளாமல் போட்டு ஆசீர்வாதத்தை வர்சிப்பார். என் களங்கள் தானித்தான் நிரம்பும், எண்ணெயும் திராட்சரசமும் வழிந்து ஓடும். எதை நம்ம பேசுகிறோமோ அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் பேச போகிறீங்க? கடைசியாக ஒரு காரியம் ஓவர்ஃப்ளோ பிளெஸிங்ஸ் வரணுமா, கர்த்தர் இன்னமும் வழியை திறந்து கொடுத்து கொண்டு இருக்கணுமா அப்படி சொன்னால் உக்ரானத்துவத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். உக்ரானத்துவம் அப்படின்னா என்னென்னா, நாம் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர்கள் கிடையாது. நாம் சில காரியங்களை நிர்வகிக்கும்படி தேவன் நம்மகிட்ட கொடுத்துருக்கார். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம பிள்ளைகள் இல்லை, கர்த்தர் பிள்ளைகள் என்று? நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் போட்டிருக்கு பைபிளில். இந்த சபை கர்த்தருடையது. இங்கே வந்திருக்க ஜனங்கள் கர்த்தருடையவர்கள். நான் கர்த்தருடையவன். ஆமென். எல்லாமே கர்த்தருடையது தான். வானமும் பூமியும் கர்த்தருடையது. ஆண்டவரே, என்ன நம்பி இதை நீ என்ன செஞ்சிருக்கிறீரு? கொடுத்திருக்கிறீரு. இதை நான் எதுக்கு பயன்படுத்துமோ அதுக்கு என்ன செய்ய போறேன்? பயன்படுத்த போறேன். உதாரணத்துக்கு யோசேப்பு எடுத்துக்கொள்வோம். யோசேப்பு கிட்ட ₹1 இல்லை, ஒன்று கூட இல்லை. கர்த்தர் மாத்திரம் தான் கூட இருந்தார். ஆனால் அவர் நல்ல உக்கிரானக்காரன். அடிமையாக இருக்கிறான், வேலை பார்க்குறான், உண்மையாக இருக்கிறான். அதன் நிமித்தமாக கர்த்தரின் ஆசீர்வாதம் போத்திபார் வீட்டில் வருது. ஒருத்தர் நல்ல உக்கிரானக்காரன் இருக்கும்போது அங்கே என்ன ரிலீஸ் ஆகுது? பிளெஸிங் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, அங்கே உண்மையாக இருந்தீங்கன்னா, இந்த ஊழியத்தை நான் உண்மையாக இருந்தேன்னா, எங்கள் தேவன் என்ன இந்த ஊழியத்தை ஒரு பொறுப்பை கத்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். என்ன கொடுத்துருக்கிறாரோ, சிறுசோ பெருசோ, அதில் உண்மையாக இருக்கணும். இந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, இந்த காட்டேஜ் மீட்டிங் ஊழியத்தை கொடுத்துருக்காரு, எனக்கு நல்லா சுவிசேஷம் சொல்கிற வாய்ப்பை கொடுத்துருக்காரு, அதை பயன்படுத்த பழகணும். முதல்ல சும்மாவே இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல போகணும். அதை பயன்படுத்த பழகணும். கொடுத்ததை பயன்படுத்துகிறார். அப்போ யோசேப்பு போத்திபார் வீட்டில் அடிமையாக இருக்கும்போது உண்மையாக இருக்கிறான். சிறைச்சாலையில் போய் உண்மையாக இருக்கிறான். கர்த்தர் பண்ணுற அவனை எகிப்துக்கு அதிபதியாக மாற்றுகிறார். அப்போ கர்த்தர் உங்களை நம்பி பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, கர்த்தர் கேட்குற, நீங்கள் உண்மையுள்ள உக்கிரானக்காரனாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு நடைபெற்ற பணத்தை கர்த்தர் கொடுக்குறாரு, அவங்க கர்த்தரையே நினைக்கிறது இல்லை, ராஜ்யத்துக்கே விதைக்கிறது இல்லை, தசமாகவே விதைக்கிறது இல்லை. ஆச்சரியமாக இருக்குது. பணத்தை நிர்வகிக்கிறது, கொடுக்கறது எங்கே கொடுக்குறோம்? சில வேளைகள் நாம் அதை நம்ம இஷ்டத்துக்கு தான் தோன்றித்தனமாக செஞ்சோம்னா அதுவும் என்ன செய்யும்? பிளெஸிங்கை ஸ்டாப் பண்ணு. ஸோ கொடுக்கறது கூட ஆவியானவர் வழிநடத்தபடி என்ன செய்யணும்? கொடுக்கணும். தசமாக அது எந்த சபைக்கு நம்ம போகிறோமோ, எங்கே நம்ம வைக்கப்பட்டிருக்கோமோ, கண்டிப்பாக என்ன செய்யணும்? கொடுக்குற ஆளாக இருக்கணும். ஆனால் எப்போதும் பணத்தை செலவழிக்கிற விதை ஆவியான நம்ம என்ன செய்யணும்? லீட் பண்ணணும். உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சியின்படி எதையும் செய்யக்கூடாது. அதுதான் பிரச்சனைகளை கொண்டு போகுது. அதில் கொஞ்சம் உண்மையாக இருக்கும்போது, அந்த கொடுத்ததில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் சொல்வார், கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், நான் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன். பார்த்தீங்களா? 2ன்றது 4 மாறிடுச்சு, 5 10 மாறிடுச்சு.
இப்போ 10 என்னவா மாறும்? 100 மாறும். பெருக ஆரம்பிக்கும். ஸ்டாப் ஆகாது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதத்தை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாதா? விசுவாசிக்கிறீங்களா? நிரம்பும் என்று, வழிந்தோடும் என்று நம்புறீங்களா? எத்தனை பேர் இது வரைக்கும் கர்த்தர் கனம் பண்ணியிருக்கிறீங்க? ஆமென். கண்டிப்பாக வரப்போகுது. எதிர்பாருங்க. பாஸ்டர், நான் சம்பளம் வாங்கின உடனே என் முதல் வேலையே, அல்லது நான் எப்போவுமே நான் கர்த்தருக்குரியதை பிரித்து கர்த்தர் கனம் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கர்த்தர் சமூகத்திலிருந்து நான் சொல்கிறேன், நிரம்பி வழிந்தோடு ஆசீர்வாதத்தில் கர்த்தர் கொண்டு போக போகிறார். இல்லை நான் அப்படி செய்யலை, அதில் உண்மையாக இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்க. யாக்கோபை போல தேவரி எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசம்பாகம் செலுத்துவேன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலையும் நிரம்பி வழியில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவாராக. நாம் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். எழுந்திருப்போம். நம்ம சபையில் இருக்கிற அந்த விசுவாச அறிக்கை புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் இருக்குது. அதில் நிறைவை பற்றிலாம் போட்டிருக்கு. ஒரு அறிக்கையை சொல்லி நாம் முடிப்போம். ஏதாவது சொல்லுவோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஆலைகளில் புது திராட்சரசம் புரண்டோடுகிறது, என் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்புகிறது, மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது, 2 படவும் அமிழத்தக்கதாக மிகுதியான மீன்கள் பிடித்தார்கள், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்தார்கள். இந்த மாதிரி 30-40 வசனங்கள் இருக்குது இந்த புத்தகத்தில், விசுவாச அறிக்கையில். ரொம்ப முக்கியமான வசனங்கள் இதெல்லாம். என்னங்க இது? 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்தார்கள். இது ஒரு வசனமா? வார்த்தை அப்படியே செய்யும். ஆமென். நம்புங்கள். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவரே, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பதற்காக நீர் சிலுவையில் நிர்வாணமாக தொங்கினீர் ஆண்டவரே. ஆகவே நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை சொல்லுகிற வசனத்தை நான் சிந்திக்கிறேன், தியானிக்கிறேன். என் மனம் மாறட்டும் ஆண்டவரே. என் மனது ஓவர்ஃப்ளோயிங் மைண்டாக மாறட்டும் தகப்பனே. அதை நான் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, நான் ஒரு கிரியை செய்ய போகிறேன். பொருளால் உண்மை நான் கனம் பண்ண போகிறேன் கர்த்தாவே. என் எல்லா விளைவின் முதற் பலன் உண்மை கனம் பண்ண போகிறேன் அப்பா. நான் கொடுக்கறது மாத்திரமல்ல, அந்த விதையின் மீது நல் வார்த்தைகளை பேச போகிறேன் ஆண்டவரே. நிறைவின் வார்த்தையை பேச போகிறேன். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை நான் பேச போகிறேன் கர்த்தாவே. பேசுவது மாத்திரமல்ல, நீர் என்னை எங்கே வைத்திருக்கிற ஒரு வேலையில், ஊழியத்தில் உமக்கு முன்பாக உண்மையாக இருக்க போகிறேன்ப்பா. உண்மை துதிக்கிறோம். நிச்சயமாகவே நீர் வாக்கு பண்ண வார்த்தை நிறைவேற்றுகிறீர் கர்த்தாவை. உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த ஜூன் மாதத்தில் பூரணமாய் நிரம்பட்டும். திராட்சரசம் புரண்டு ஓடும்படி செய்கிறதுக்கு நமக்கு நன்றி. ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிந்து விடுகிறதுக்கு அவன் துதிக்கிறேன் கர்த்தாவே. எல்லாரும், இந்த சபை ஜனங்கள் எல்லாரும், இந்த வார்த்தை கேட்கிற எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மிச்சம் எடுத்து சேர்த்து வைத்துக்கிற கொடுக்கிற ஆளாக மாற்றுகிறதுக்கு நமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.